first prime time sunrise. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச ஊழலுக்கு எதிரான தினத்தை அனுஷ்டிக்கும் முகமாக கொழும்பில் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கு அரசாங்கத்தினால் உரிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதில்லை என சிவில் அமைப்புகள் குற்றச்சாட்டு. சிறைச்சாலைகளில் உள்ள வைத்தியர்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சினூடாக விசாரணைகள் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் இன்றாகும். 2003ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் சபை தொடரின் பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினமாக சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் ஊழல் காரணமாக $1 டிரில்லியன் அமெரிக்க ஊழல் செய்யப்படுவதுடன் இதன் காரணமாக சுமார் $2.6 டிரில்லியன் அமெரிக்க களவாடப்படுகின்றது. ஒன்றிணைந்த ஊழலுக்கு எதிராக போராடி அபிவிருத்தியை கட்டியெழுப்பி சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பலப்படுத்துவோம் என்பது இந்த வருட ஊழல் எதிர்ப்பு தினத்தின் குறிக்கோளாகும். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தினை முன்னிட்டு இலங்கை மற்றும் ஊழலுக்கு எதிரான விசாரணை ஆணைக்குழுவில் நிகழ்வு ஒன்று இடம்பெற உள்ளதாக முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நெவில் குருகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய இந்த நிகழ்வு இடம்பெறுவதாகவும் முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நெவில் குருகே குறிப்பிட்டார். சிறைச்சாலைகளில் உள்ள வைத்தியர்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சினூடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வேலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள சில வைத்தியர்கள் லஞ்சம் பெற்றுக் கொள்வதாக வெளியாகியுள்ள தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் விசாரணை குழுவினூடாக இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குற்றச்சாட்டப்படும் வைத்தியர்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டு அவர்கள் மீதான குற்றச்சாட்டு குறித்து உறுதிப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் அனுர ஜெயவிக்ரம தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டப்பட்டுள்ள வைத்தியரின் செயற்பாடுகள் தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களத்தினூடாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறைச்சாலை வைத்தியர்கள் விளக்கமறியலில் வைக்கப்படும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட சில சந்தேக நபர்களிடம் லஞ்சம் பெற்றுக் கொண்டு அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்ச்சைக்குரிய முறிகள் விநியோகம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டும் தனது நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியது. அர்ஜுன் மகேந்திரனின் நிறுவனம் தற்போது தொலைக்காட்சி நிறுவனத்தினை வாங்க உள்ளதாக தகவல்கள் வெளிவருகின்றன. தற்போதும் சில நிறுவனங்களின் பங்குகளை வாங்கியுள்ளனர். இவ்வாறு பாரிய குற்றச்சாட்டுகள் இருக்கும் போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஊழலுக்கு எதிராக உள்ள அமைச்சர்களை தாக்குவதற்காகத்தான் பத்திரிகையினை ஆரம்பிக்க உள்ளனர். எங்களை போதிய அளவு தாக்குங்கள், நாங்கள் அதனை எதிர்கொள்ள தயார். எனினும் இந்த பத்திரிகையின் உரிமையாளர் இவர்கள்தான் என பத்திரிகை ஆரம்பிக்கும் நாளிலிருந்து இவ்வாறான ஊடக சந்திப்புகளில் நாங்கள் கூறுவோம். நாட்டு மக்களின் ரத்தம் சிந்திய பணத்தினை எடுத்துதான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு நாங்களுக்கு உரிமை உள்ளது. அமைச்சரே, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அறிக்கையின் பரிந்துரையை வெளியிடுங்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று வேறில்லை. நாங்கள் கோப் குழுவின் பரிந்துரைகளை கோப் குழு என்ற ரீதியில் சமர்ப்பித்துள்ளோம். அவ்வாறாயின் ஜனாதிபதியிடம் இதனை கொடுத்தீர்கள், விரைவுபடுத்துமாறு. முறிகள் விநியோகம் தொடர்பான கோப் குழுவின் அறிக்கையை தற்போது பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். தனிப்பட்ட ரீதியில் இதனை சட்டமாதிபரிடம் கொடுத்து தேவையானவற்றை செய்து கொள்ள முடியும். இதனை பாராளுமன்றத்தில் முன்வைத்தது கோப் குழுவின் தலைவர். பாராளுமன்றம் தீர்மானத்தினை எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தினை எடுப்பதற்கு கோப் குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எடுக்கப்படவில்லை. இதனை மூடிமறைப்பதற்காகத்தான் பாராளுமன்றம் பிற்போடுகின்றது. இதனை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். கோப் குழுவின் அறிக்கை மாத்திரமின்றி வேறு பிரச்சனைகளிலும் பாராளுமன்றம் விலகிச் செல்ல முடியும். அறிக்கையை விவாதிக்காது சட்டமாதிபரிடம் அனுப்ப முடியாது. அறிக்கையை விவாதித்ததன் பின்னர் அதனை அனுப்பும் அதிகாரம் சபாநாயகருக்கு உள்ளது. விவாதத்திற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள். விவாதத்தின் போது நாங்கள் சாட்சியோடு நிரூபிக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாகி நாங்கள் கோப் குழுவின் அறிக்கை தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கும் வரை பாராளுமன்றத்தை பிற்போடுவதற்கு ஜனாதிபதிக்கு இடமளிக்க மாட்டோம். பாராளுமன்ற அமர்வினை பிற்போடுவதாயின் ஜனாதிபதி கையொப்பமிட வேண்டும். ஜனாதிபதியின் கையொப்பம் இல்லாது பாராளுமன்றத்தை பிற்போட முடியாது. அவ்வாறான எந்த ஒரு கருத்தும் இல்லை. அதற்கு இடமளிக்கப் போவதும் இல்லை. இந்த பகல் கொள்ளை தொடர்பில் நாங்கள் பூரண அறிக்கையை சமர்ப்பித்துள்ளோம். நாங்கள் இந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறுவதற்கு தயாரில்லை.
நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் தேசப்பிதா. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் இளைஞர் ஒன்றியத்தின் மூலம் தனது அரசியலை நெல்சன் மண்டேலா ஆரம்பித்தார். சிறந்த தென்னாப்பிரிக்காவை கட்டியெழுப்புவதற்கு நெல்சன் மண்டேலா பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டார். தென்னாப்பிரிக்காவில் நிலவிய கருப்பு வெள்ளை பிரச்சினை தொடர்பில் பல்வேறு சிக்கல்கள் தோற்றம் பெற்ற நிலையில் கருப்பு வெள்ளை இன பேதத்தை இல்லாமல் செய்ய மண்டேலா போராடினார். ஒன்றுபட்ட ஆப்பிரிக்காவை உருவாக்குவதற்கு முன்னின்று உழைத்தார். வெள்ளை கருப்பின வர்க்க வேறுபாட்டிற்கு எதிராக போராடியமையால் நெல்சன் மண்டேலா 21 வருட காலம் சிறைவாசம் அனுபவித்தார். சிறையிலிருந்து விடுதலையாகிய மண்டேலா 1994 ஆண்டு பலத்த மக்களின் ஆதரவுடன் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். ஒன்றிணைந்த ஆப்பிரிக்காவை உருவாக்க வேண்டும் என மண்டேலா தெரிவித்திருந்தார். வர்க்க வேறுபாட்டை களைந்து உலக மக்களுக்கு சிறந்த படிப்பினையை நெல்சன் மண்டேலா விட்டுச் சென்றுள்ளார். இத்துடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.